சக்சஸ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை ஸ்ரீஜா. நமக்கு கிடைச்ச அந்த சக்சஸை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். நாம இது வரைக்கும் பண்ணதை விட இனிமே பண்ண போற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற இந்த கோவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். உனக்கும் சஞ்சீவுக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த பிளான் என்ன சொல்லுங்க. ஸ்ரீஜா, ஒரு விஷயத்த சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? செஞ்சு காட்டுறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். சரி. சஞ்சீவ், ஏன் இப்படி அவசரப்படுற? நீ அந்த டெய்லர் பொண்ணை லவ் பண்றதா எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன்டா ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, நான் அந்த டெய்லர் பொண்ணை லவ் பண்ணியே இருந்தாலும் எனக்கு அவ வேண்டாம்மா. அவ சுயரூபம் என்னன்னு எனக்கு நீதான் தெரிஞ்சது. அவ நான் நினைச்ச டெய்லர் இல்லம்மா. அவ உன்னை என்ன எல்லாரும் எப்படி தப்பா பேச தெரியுமா? சஞ்சீவ், அவசரப்படாத. கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் என்னைக்குமே சரியா இருக்காத. நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு நாளா உன் மேல பாசமா இருந்த பொண்ணு திடீர்னு இவ்வளவு கோவமா நடந்துக்கிறானா, அப்போ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பொண்ணு ஏன் அப்படி பேசிச்சு? அவளோட சூழ்நிலை தெரியாம நீ இப்படி முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு சஞ்சீவ். முக்கியமான நேரத்துல நாம பண்ற சின்ன தப்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். சஞ்சீவ், நீ அவசரப்படாத. என்ன அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போ, நான் பேசுறேன். ஏன் சீதா, ஏன் இப்படி பண்ற? அந்த பொண்ணு தான் சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. சஞ்சீவும் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். கட்டிக்க போற அவனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்துல தலையிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சீதா. அத நாம கிராஸ் பண்றது தப்பு. நீங்க சொல்றது சரிதாங்க. நாம லிமிட் கிராஸ் பண்ண கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவங்க தப்பான முடிவு எடுக்கும்போது அது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணாதான் அது சொர்க்கம், இல்லனா அது நரகங்க. இவன் அந்த டெய்லர் பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு தெரியுங்க. அந்த பொண்ணு மேல இருந்த கோவத்துல தான் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்கிறதும் எனக்கு தெரியுங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சீதா, நீ சும்மா புரியாம பேசிட்டு இருக்காத. நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சஞ்சீவுக்கு விருப்பம் இல்லையோ அதே மாதிரி சஞ்சீவை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். சஞ்சீவ் சொன்னதை வச்சு பார்த்தா சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு எப்படியும் ஒத்துக்கு போறது கிடையாது. விருப்பம் இருக்கோ இல்லையோ இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பொண்ணுக்கு சஞ்சீவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட ஸ்ரீஜாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவோ பெட்டர். நீங்க சொல்றது இவன் சொல்றது எல்லாமே தப்பு. எனக்கு தெரியுங்க, என் உள் மனசு சொல்லுது அந்த டெய்லர் சஞ்சீவை தான் லவ் பண்றானே. இல்ல சீதா, ஒரு நிமிஷம். ஹலோ மாமா. சொல்லுமா அனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சேச்சே, சொல்லுமா, இதுல என்ன இருக்கு? இல்ல, என்ன பொண்ணு பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா கிட்ட மாப்பிள்ள தான் வந்து பார்த்துட்டு போயிட்டாரே, அப்புறம் ஏன் பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரு. அத நினைச்சு நினைச்சு அவருக்கு உடம்பு வேற சரியில்லாம போகுது. அத்தையோட ஆசையும் அவங்க நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அப்பாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் மாமா, மனசு கேட்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்.
நீங்க கொஞ்சம் அத்தைக்கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தையாவது சீக்கிரம் நடத்திட்டா நல்லா இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. நான் சீதாட்ட பேசுறேம்மா. நீ அப்பாட்ட சொல்லு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்கும். சரியாம்மா? ஆ சரி. சரிம்மா, வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லு. சரிங்க மாமா. வச்சுட்டுமாமா? ஆ சரி. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது சீதா. டெய்லர்னு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி நம்ம பிள்ளைங்க 2 பேரோட வாழ்க்கையை வீணடிக்க போற. ஏங்க இப்படி சொல்றீங்க? பின்ன இப்ப என்கிட்ட போன்ல பேசுனது அனுதான். பொண்ணு பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஏன் நிச்சயம் பண்ணாம இருக்கீங்கன்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்றாங்களாம். அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அதை பார்த்து அந்த பொண்ணு மனசு கேட்காம எனக்கு போன் பண்ணி ஃபீல் பண்றா. இதுக்கு நாம என்ன சொல்ல போறோம்? எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு சீதா. சஞ்சீவ் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே பிடிச்சிட்டு தொங்குறது முட்டாள்தனம். புரிஞ்சுக்க சீதா. சரிங்க, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கவலைப்படாத. அபி, போன காரியம் என்னாச்சு? என்னாச்சு இவளுக்கு? ஏன் சஞ்சீவ் இன்னைக்கு வராம போனா? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவதுக்கு ஃபோன் பண்றா? ஏன் கட் பண்ற சஞ்சீவ்? போனை எடு, நான் உன்கிட்ட பேசணும். திரும்ப திரும்ப இதுக்கு ஃபோன் பண்றா. இவ போனே நம்ம எடுக்கக்கூடாது. என்ன பண்றா அவ? பால் பாயசம் கேட்டல, இந்தா. எனக்கு வேண்டாமா. வேண்டாமா? காலையில நீ தாண்டி ஆசையா பால் பாயசம் கொடுன்னு கேட்ட, இப்ப ஏன் வேணாங்கிற? வேண்டானா விடுமா. அவளுக்கு வேண்டானா என்ன? என்கிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன்.
இந்தா நீ குடி, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு. ம் வாவ் அம்மா என்னடி? பாயாசம் செம்மையா இருக்குமா. ரொம்ப நல்லா பண்ணிருக்க. எனக்கு இன்னொரு கிளாஸ் கொண்டு வா. சரி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சார் சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? மா, நான் பஞ்சாங்கம் பார்க்குற ஐயர் நிச்சய தேதி குறிக்க என்னை வர சொல்லியிருந்தாங்க. இங்க வர சொன்னாங்களா? ஆமாம்மா, இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இங்க யாரும் உங்களை வர சொல்லிருக்க மாட்டாங்க. அவரை நான் தான் வர சொன்னேன். எதுக்கு வர சொன்ன? சஞ்சீவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நிச்சய தேதி குறிக்கிறதுக்கு. இப்ப நிச்சயத்துக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இருக்க நீ. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதான். என் மேல உனக்கு என்ன நம்பிக்கை இல்ல? நான் தான் உங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப கூட உங்க விருப்பப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எங்க அண்ணனும் சஞ்சீவும் இந்த மேரேஜுக்கு சம்மதம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இல்லனா நீங்க இதுக்கு ஒத்துக்க போறதே இல்ல. நீங்க எப்ப வேணாலும் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தை வச்சு சஞ்சீவ் மனச கெடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவீங்க. அதான் ஐயரை கூப்பிட்டு தேதி குடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சிந்தாமணி. நான் எதுக்காக என் பிள்ளை மனசை கெடுக்கணும்? அண்ணி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சிந்தாமணி, ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அண்ணே, நீங்க சும்மா இருங்க அண்ணே. என்ன கேக்குறேன் நானு? சஞ்சீவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. அத வாயால சொல்லிக்கிட்டே எதுக்கு இருக்கணும்? ஒரு நல்ல நாள் பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு மோதிரத்தை மாத்தி நிச்சயம் பண்ண வேண்டியதானே? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சிந்தாமணி. சஞ்சீவ் ஸ்ரீஜாக்கு தானே அவன் வாயாலே சொல்லிட்டான். அப்புறம் நீ ஏன் யார் மேல நம்பிக்கை இல்லாம இவ்வளவு அவசரப்படுற? எல்லாம் ஒரு பயம் தானே. இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நான் என்ன சஞ்சீவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும் நான் சொன்னேன்? சொந்தக்காரங்க முன்னாடி மோதிரம் மாத்தலான்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நாங்க இவ்வளவு சொல்லி நீ நம்பாதப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? உன் விருப்பப்படியே நிச்சயம் பண்ணிடலாம்.
அவ்வளவுதானே. இப்போதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கையே வருது. ஐயரே, ம் என்ன அங்கேயே நின்னுகிட்டு இருக்கீங்க? அதான் அண்ணா சொல்லிட்டாருல, சீக்கிரம் நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ம் மா சூப்பர்மா, கலக்கிட்ட. அடுத்த மாசம் 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ம் சரி. ஐயரே, ஆ? மகாலட்சுமி புரிஞ்செடுத்து. இத கவனிக்காம போயிட்டேனே. நாளைக்கு ஒரு நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம்.